ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? இந்த கொலான் கேன்சரை தடுக்க முடியும். வந்தால் எளிதில் கண்டுபிடித்தால் குணப்படுத்த முடியும். இது அவேர்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது நம்ம நாட்டில். நிறைய பேருக்கு அதை பற்றி தெரியறதில்ல. அண்ட் ஆல்சோ அதாவது இந்த சிம்டம்ஸ் ஏன் எப்படி அதை எளிதாக கண்டுபிடிக்கணும்னு கேட்பீங்க. இது சில பேருக்கு சிம்டம்ஸ் வரும். சிம்டம்ஸ்னால் மோஷனில் ப்ளட்டு போகலாம், இல்லை மோஷன் அதாவது மாறி சில பேருக்கு நார்மலாக போகிறது போகலாம், ரொம்ப மாதிரி கான்ஸ்டிபேட்டடாக போகலாம், இல்லை சளி மாறம் மியூக்கஸ்ன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி போகலாம். அந்த மாதிரி இருந்தால் உடனே டாக்டர் அணுகு பண்ணணும். ஏன்னா நிறையா நீங்கள் இப்போ ஜெனரல் ப்ராக்டிஷனர்கிட்ட போவாங்க, ப்ளட் வந்ததுன்னா ப்ளட்டுன்னா உடனே பைல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ பைல்ஸ்னால் மாத்திரம் ப்ளீடிங் இல்லை, உள்ள இது மாதிரி கட்டிகள் கேன்சர் ரெக்டல் கேன்சர் இருந்தாலும் இந்த ப்ளீடிங் வரலாம். உடனே டாக்டர் பார்க்கணும். நீங்கள் கேட்பீங்க, ஒன்றும் சிம்டம்ஸே இல்லாத சில நேரத்தில் இந்த கேன்சர் இருக்கலாமே, எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்கலாம். இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் அதாவது ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்கப்னு சொல்லுவோம். அதாவது ஆனுவல் ஹெல்த் செக்கப்பில் அது பண்ணும்போது ஜென்ரலாக அந்த மோஷன் டெஸ்ட்னு பண்ணுவாங்க. அந்த மோஷன் டெஸ்ட்டில் அதாவது கண்ணுக்கு தெரியாத ப்ளட்டு அக்கல்ட் ப்ளட்னு சொல்லுவோம். அந்த டெஸ்ட்டு பாசிட்டிவ்னு வந்ததுன்னா எல்லாம் கொலனோஸ்கோப் பண்ணிக்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது சிங்கப்பூரில் ஒரு பேஷண்ட்டுடைய சன் 45 வயசு, அவருக்கு இந்த மாதிரி ஹெல்த் செக்கப்பில் போய் பார்க்கும்போது மோஷனில் ப்ளட் பாசிட்டிவ் வந்தது. கொலனோஸ்கோப் பண்ணால் கேன்சர். ஸோ கேன்சர் நீங்கள் ஆப்ரேட் பண்ணால் க்யூர் ஆகும். இப்போ நீங்கள் இந்த இதில் மீட்டிங்கில் நம்ம மிஸ்டர் வெங்கட்னு ஒருத்தர் பேசினார். அவருக்கு இதே மாதிரி மோஷனில் ப்ளட் வந்தது. டெஸ்ட்டு பண்ணும்போது கொலனோஸ்கோப் பண்ணும்போது அவருக்கு கேன்சர் ரெக்டம், கொலானில் இந்த கீழ் பகுதியை ரெக்டம் சொல்லுவோம், கேன்சர் இருந்தது. அது அதாவது ஏர்லியராக கண்டுபிடிச்சதுனால ஈவன் வித்தவுட் சர்ஜரி வெறும் கீமோதெரப்பி ரேடியோ தெரப்பிலேயே அவர் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடுது. அதனால் இது ஏர்லி டயக்னோசிஸ் அவேர்னஸ் இந்த வியாதி பற்றி முக்கியம். அமெரிக்காவில் 45 வயசுக்கு மேலே எல்லாருக்கும் கம்பல்சரியாக கொலனோஸ்கோப் பண்ணணும். ஏன் கொலனோஸ்கோப் பண்ணணும்னா, கொலனோஸ்கோப் பண்ணும்போது சின்ன பாலிப்புங்கிறது நான் கேன்சரஸ் கட்டியது, அது நாளடைவில் கேன்சராக மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் அது இந்த பாலிப்பு நம்ம கொலனோஸ்கோப் வழியாகவே எடுக்கலாம். எடுத்தால் வராத தடுக்க முடியும், கேன்சர் வராத. அதே மாதிரி கொலனோஸ்கோப் பண்ணும்போது சின்ன கட்டிகள் கேன்சர் ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிச்சா ஆப்ரேட் பண்ணால் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகும். இதே இப்போ என்னுடைய பேஷண்ட் 40 வருஷத்துக்கு முன்னாடி கொலனோஸ்கோப் பண்ணி கண்டுபிடிச்சது, ஆப்ரேட் பண்ணிவிட்டு இன்றைக்கி நார்மலாக இருக்கார். அதே நேரத்தில் சின்ன வயசில் 40 வயசில் அதாவது ஏர்லி 40s அந்த மாதிரி இதில் கூட இது மாதிரி கேன்சராக வர்றவங்க அட்வான்ஸ் ஸ்டேஜில் வர்றாங்க. அந்த மாதிரி வரும்போது நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் லிமிட்டட் ஆகாது, புரியுதுங்களா? அப்போ என்ன பண்ணணும், அதுக்காக தான் நம்ம இது மாதிரி ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்கப் பண்ணணும். இந்த வியாதியை முதலே கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம க்யூர் பண்ண முடியும். அதுக்காக தான் அந்த அவேர்னஸ் முக்கியம். இல்லை கொலான் கேன்சர், கொலான் உங்களுக்கு இது லார்ஜ் ஏரியா. அது இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு, சென்டர், லெஃப்ட் சைடு எல்லாம் வரும். சாதாரணமாக காமனாக வர்றது லெஃப்ட் சைடு கீழ் பகுதி ரெக்டம் சிக்மாய்டு கோலன் சொல்லுவோம், அங்கே தான் சாதாரணமாக வரும். பட் ஆனால் மற்ற இடத்துலையும் வரும், ஈவன் ரைட் சைடில் கூட வரலாம். இந்த ரைட் சைடில் கொலான் கேன்சர் வர்றவங்களை எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா, அவங்களுக்கு ஒன்றும் சிம்டம் இருக்காது. அவங்களுக்கு வெறும் அதாவது பிளட் ரத்தத்தில் சோகைன்னு சொல்லுவாங்க, அனீமியா, ஹீமோக்ளோபின் குறையும். ஹீமோக்ளோபின் குறையும் போது எல்லா டெஸ்ட்லாம் பண்ணி பார்க்கும்போது கடைசியில் இந்த ரைட் சைடு கொலான் கேன்சர்னால ஹீமோக்ளோபின் ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இதில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம். அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பேஷண்ட்டு இது மாதிரி அவருக்கு இந்த ஹீமோக்ளோபின் குறைஞ்சி இது மாதிரி நடந்தால் மூச்சு வாங்குறதுல ஹார்ட்டுன்னு நினச்சாங்க. அவர் இங்கிலாண்டில் லண்டனில் போயிட்டு எல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு ஒன்றும் இல்லைன்ட்டு இங்கே ஹார்ட்டில் ஒன்றும் இல்லை, திருப்பி இங்கே அனுப்பிச்சிட்டாங்க. திருப்பி இங்கே நம்ம எல்லாம் ஜென்ரல் செக்கப் பண்ணும்போது ஹீமோக்ளோபின் குறைவாக இருந்தது. ஸ்கேன் பண்ணால் ஸ்கேனில் லிவரில் ஷேடோ. மறுபடியும் ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணும்போது கொலான் கேன்சர் பரவிடுது. அந்த கொலான் கேன்சர்னால தான் அவர் ஹீமோக்ளோபின் ட்ராப் ஆகி அனிமியானால் மூச்சு திணறல் வந்தது. அதனால் கொலான் கேன்சர் அது ஏர்லியராக கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியம். இல்லை தமிழ்நாட்டில் எவ்வளோ தேர்ஸ் நோ டேட்டா எவ்வளோ பர்சன்டேஜ், பட் பர்சன்டேஜ் இஸ் இன்க்ரீஸிங். முதல்ல நம்ம நாட்டில் ஜென்ரலாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலலாம் ரொம்ப கம்மி. அந்த காலத்தில் நாங்கள் படிக்கும் போதெல்லாம் கொலான் கேன்சர் கம்மி. அதனால தான் பிகாஸ் நம்ம பழக்க வழக்கங்கள், நம்ம அந்த காலத்தில் நல்லா டயட்டு ஃப்ரெஷ் ஃபுட் சாப்பிடுவோம், நிறைய தண்ணி குடிப்போம், எக்ஸசைஸ் பண்ணுவோம். கிராம பகுதியில் நல்லா வேலை பண்ணுவாங்க. அதனால் அங்கெல்லாம் இப்போ அந்த காலத்தில் கிடையாது. இப்போ நம்ம வெஸ்டர்ன் லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுறோம். அதே டயட்ரி ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணுறோம், எக்ஸசைஸ் பண்ணுறது கிடையாது. அது நிறைய பேர் இப்போ ஒபேசிட்டி இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது
அந்த அதாவது லைஃப் ஸ்டைல் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் ரெகுலராக ஃபாலோ பண்ணாவே இதெல்லாம் வர தடுக்க முடியும். அதாவது இந்த சிம்போசியம் வந்து நாளைக்கு வந்து ஒரு நாள் தான் நடக்குது. இந்த சிம்போசியத்தில் வேரியஸ் ஆஸ்பெக்ட், மெயினாக வந்து ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ். இது எப்படி நம்ம அதாவது எர்லியராக எப்படி கண்டுபிடிக்க முடியும், கண்டுபிடிச்சா எப்படி ட்ரீட் பண்ண முடியும், அந்த ஆஸ்பெக்டில் கொஞ்சம் அட்வான்சஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதே இதில் வந்து லைவ் டிரான்ஸ்மிஷன் இருக்குது. அதாவது இந்த மாதிரி அந்த கட்டி கொலான் கட்டி வரும்போது, பெரிய கட்டியாக இருக்கும்போது அதை எப்படி எடுக்கிறது, அந்த கொலனோஸ்கோப் வழியாக எந்த எடுக்கிறது எப்படிங்கிறதெல்லாம் லைவ் டிரான்ஸ்மிஷன் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் இங்கே பண்ணுறோம். ஆமாங்க, வெஸ்டர்ன் கல்ச்சர்னால் அதாவது நம்ம டயட்ரி ஹேபிட்ஸ்னால் மோர் ஃப்ரெஷ் ஃபுட். நீங்கள் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் நம்ம டெய்லி மோஷன் போவோம். நம்ம ஊரில் வந்து காலையில் எழுந்திரிச்சோன்னா கொண்டு உட்கார வச்சுருவாங்க மோஷன் போகிறதுக்கு. ஆனால் இங்கே வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு ஒருக்கா போவாங்க, 3 நாளைக்கு ஒருக்கா போவாங்க. சில நேரத்தில் எப்போ போகிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. எப்போ ஒரு நாளைக்கு மோஷன் சென்சேஷன் வந்து வாரம் ஒருக்கா போவாங்க. அந்த மாதிரி மலம் நிறைய தங்கி இருக்கும்போது இந்த ப்ராப்ளம்லாம் வரக்கு சான்ஸ் உண்டு. மோஷன் வந்து ஃப்ரீயாக போகணும், கான்ஸ்டிபேஷன் இருக்கக்கூடாது, அதெல்லாம் முக்கியம்.